கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, உங்களில் வேத வசனங்கள், உங்களுக்குள்ளாக வேத வசனங்கள். சங்கீதம் 119 சங்கீதம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று இந்த சங்கீதம் சொல்கிறது. உம்முடைய வாக்கு என் இருதயத்தில் இருக்கிறது, ஆகவே நான் பாவம் செய்ய மாட்டேன். வசனத்தின்படி என்னை காத்து கொள்ளுவேன். வசனத்தை நான் ஆவலோடு உட்கொள்கிறேன் என்பது தாவீதின் சாட்சியாகும். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறோம். அதன் ஆழமான அர்த்தம் என்ன? நம்மில் இருக்கிறவர் கிறிஸ்து மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் நம்மில் இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் நம்மில் இருக்கிறது. அது மட்டும் போதாது, தேவனுடைய வார்த்தைகளும் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாவம் செய்யாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவத்திலே ஜீவிக்கிறான். அப்பொழுது அவனுக்குள் கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியானவரோ இருப்பதில்லை. அப்படியானால் அவனுக்குள் இருப்பது என்ன? வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், அதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று மத்தேயு 7 அதிகாரம் 21 23 வசனங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அந்த மனுஷனும், எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் வரும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. அந்த எந்த மனுஷனானாலும் சரி, அவன் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விடுகின்றன என்று 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம் 5 அதிகாரம் 17 வசனத்தில். ஆனால் எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. அதுதான் உள்ளத்தை தேவ வசனத்தினால் நிரப்ப வேண்டுவதாக இருக்கிறது. இருதயத்தை ஒருபோதும் வெறுமனே வைக்கக்கூடாது. அது வெறுமையாக இருக்குமானால் நம்மை விட்டு நீங்கி போன அசுத்தங்கள் 7 மடங்கு அதிகமாக திரும்பவும் உள்ளே வந்து குடியேறிவிட நினைக்கும் நிறைய வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய இருதயத்தை போல மாற்ற வேண்டும். நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வசனங்களால் நிரப்பப்பட வேண்டும். தேவ வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் உள்ளது. அந்த வசனங்கள் உள்ளே இருக்கும் பொழுது சாத்தானுடைய சோதனைகளை மேற்கொள்ளவும் சாட்சியாய் ஜீவிக்கவும் எளிதாயிருக்கும். உங்களுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பியிருப்பதனால் உங்களுடைய வாய் சத்தியத்தை தெளிவாய் பேசும். தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அல்லவா? மத்தேயு 12:34 வாசிக்கும். வேதத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து வாசிக்கும்போது அவருடைய தாயார் மரியாள் இந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் என்று வாசிக்கும். லூக்கா 2:51. தேவ பிள்ளைகளே, தேவ வசனங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கிறிஸ்துவும் ஆவியானவரும் வேத வசனங்களும் உங்களுக்குள் எப்பொழுதும் வாசம் செய்வதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். நம் வாழ்நாளிலே ஒரு நாளும் மறக்காமல் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்று ரோமர் 10:8 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதனாலே நமக்குள் வார்த்தை இருக்கும்படியாக, நமக்குள் வசனம் இருக்கும்படியாக கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்குமேயாயின் நாம் தேவனுடைய திட்டத்தில் பங்கு பெற்றவர்களாக, ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே வார்த்தை இருக்கும் பொழுது
அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியதாக அது காணப்படும். ஆகினாலே நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் கர்த்தர் அறிந்து அவைகளை நன்மையானவை என்பதை அவர் உணர்ந்து அவைகளை நிறைவேற்றுவார். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்வோம். மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஆகினாலே நமக்குள் வசனம் இருக்கும்படிக்காக, உங்களில் வேத வசனங்கள் இருக்கும்படிக்காக, நமக்குள் வேத வசனம் இருக்கும்படிக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி நம் அதை வாஞ்சியோடு கூட அந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி நடைமுறைப்படுத்தி அவைகளை கை கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். நாம் தொடர்ந்து வேத வசனத்தை வாசித்து அவைகளை நம்ம வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். God bless you.